जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. அத்வைத்தம் தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம். அத்வைத்த சாதனை. ஆத்மா உயிர்மயமானது, தத்துவ பொருள் மட்டுமன்று தொடர்கிறது. அந்த உறவு உயிர் தெரிவதற்காகத்தான் ஸ்வஸ்வரூப அவபோதம், ஸ்வஸ்வரூப அனுசந்தானம் என்று 2 இடத்திலேயும் ஸ்வரூபம் என்று போட்டிருக்கிறார். ஸ்வஸ்வரூப என்பதில் 2 ஸ்வ வருகிறது. முதல் ஸ்வவுக்கு தன்னுடைய என்று அர்த்தம், 2வது ஸ்வவுக்கு இயற்கையான என்று அர்த்தம். ஸ்வஸ்வரூபம் என்பது தன்னுடைய இயற்கையான ரூபம். இப்போது மாயை கலந்து செயற்கை ரூபத்திலிருக்கும் ஜீவனின் இயற்கையான உண்மையான மாயை கலப்பில்லாத ரூபமான ஆத்மா. ஆத்மாவுக்கு ஏது ரூபம் என்றால், இங்கே ரூபம் என்பதற்கு உருவம் என்று அர்த்தமில்லை. உருவம் என்பதும் ரூபத்திலிருந்து வந்த வார்த்தைதான். சம்ஸ்கிருத ர வரிசை எழுத்துக்கள் தமிழில் வரும்போது முன்னாடி அ இ உ என்ற ஏதாவதொன்றை சேர்த்துக் கொள்ளும். ரங்கன் அரங்கன், ராமன் இராமன், ருக்மிணி உருக்மிணி, இப்படி. அப்படித்தான் ரூபம் என்பது உருவம் என்று ஆயிற்று. ஆத்மாவுக்கு ரூபம் ஏதையா என்றால், ரூபம் என்றால் இங்கே ஃபார்ம், வடிவம் என்று அர்த்தமில்லை. ஒன்றின் தன்மை எதுவோ அதையும் ரூபம் என்றே சொல்வது. ரூபிப்பது, நிரூபிப்பது என்கிறபோது ஒன்றின் வாஸ்தவமான தன்மை என்னவென்பதைத்தானே வெளிப்படுத்தி காட்டுகிறோம். ஆனாலும் பொதுவாக ரூபம் என்கிறபோது அந்த தன்மை ஜடத்தன்மையாக இல்லாமல் உயிர் கலந்த தன்மையாகவே மனசுக்கு வரும். ராகத்தின் ரூபத்தை பாகவதர் நன்றாக காட்டினார் என்கிறோம். அதை ஒரு உயிருள்ள ஜீவனாக உள்ளுக்குள்ளே அபிப்பிராயப்பட்டு அப்படி சொல்கிறோம். எல்லா கலைகளையுமே அப்படி சொல்கிறோம். சயின்ஸை சொல்வதில்லை. பிசிக்ஸ் ரூபத்தை புரொஃபசர் நன்றாக காட்டினார் என்று சொல்லுவதுண்டா? காரணம், ஆர்ட் மாதிரி சயின்ஸை உயிருள்ள விஷயமாக நினைக்காததுதான். எதற்குச் சொல்ல வந்தேன் என்றால், ரூபம் என்று ஒன்றின் தன்மையை சொல்லும்போது அங்கே உயிரின் தொடர்பு வந்துவிடுகிறது. முன்னாடி ஸ்வ போட்டு ஸ்வரூபம் என்னும் போதோ இன்னும் அழுத்தமாக ஜீவசக்தி உள்ள ஒன்று என்று நடைமுறையில் அர்த்தம் செய்து கொள்கிறோம். ஆத்மஸ்வரூபம் என்ற வார்த்தை காதில் படுகிற போதே அது உயிருள்ள ஒன்றாக மனசுக்குள் இறங்குகிறது. தனக்கென்றே இயற்கையாக ஏற்பட்டது என்பதை ஸ்வ என்கிற சின்ன வார்த்தை குறிப்பிடுகிறது. தனக்கென்றே என்று சொல்கிற போதே அந்த வஸ்துவின் உயிருள்ள தன்மையும் நம் மனசுக்குள் இறங்கி விடுகிறது. உயிரை பற்றி பேசுகிறோம். சில வார்த்தைகளுக்கே அலாதியான உயிர் இருக்கிறது. சத் சித் ஆனந்தம் என்பதில் சத் என்றால் உள்ளது, உள்ளது என்றால் உயிருள்ளது என்றே அர்த்தம். அதை பீயிங், எக்ஸிஸ்டன்ஸ், லைஃப் என்று 3 வார்த்தைகளில் சொல்கிறார்கள். அப்படி சொல்லும்போது பீயிங் என்கிற வார்த்தை உயிர் இருந்தாலும் ஒட்டி நிற்காமல் அகாடமிக்காக தனித்து நிற்கிற மாதிரி அர்த்தம் கொடுக்கிறது. எக்ஸிஸ்டன்ஸ் என்பதோ அதைவிடவும் உயிரையே ஜடமாகச் சொல்கிறார் போல அத்தனை ட்ரையாக மெட்டபிசிக்கலாக இருக்கிறது. லைஃப் என்றால் அப்போதுதான் அப்படியே சாரபூதமாக உயிரை காட்டினார் போல பொயட்டிக்காக இருக்கிறது. அந்த வார்த்தைக்கே உயிர் இருப்பதால் அதன் அர்த்தமான உயிரிலும் ஜீவ சத்து நன்றாக துவனிக்கிறது.
அப்படித்தான் ஸ்வரூபம் என்னும் வார்த்தையும். ஆத்மா என்பது உயிர் சத்து, வறண்ட ட்ரை தத்துவம் இல்லை என்று நமக்கு புரிவிப்பதற்காகவே, அதன் ஸ்வரூப அவபோதத்திற்காக நமக்கு முமுட்சுதையும், அவபோதமான பிறகு அந்த ஸ்வரூபத்தோடு உயிராக உறவு கொண்டாடி அனுசந்திப்பதற்காக பக்தியும் வேண்டுமென்று உபதேசித்திருக்கிறார். இப்படி 2 இடத்திலும் ஸ்வரூபத்தையே சொன்னவர் மேற்கொண்டு ஆத்ம தத்துவத்தை அனுசந்தானம் செய்வதுதான் பக்தி என்பது சொல்கிறவர்களும் இருக்கிறார்கள் என்பதாக இன்னொரு விதமான அபிப்பிராயத்தையும் தெரிவிக்கிறார். ஸ்வாத்ம தத்வானுசந்தானம் பக்தி ரித்ய பரே ஜகுஹு. குறிப்பு: விவேக சூடாமணி, ஸ்லோகம் 32 அல்லது 33. அபரே ஜகுஹு என்றால் வேறு சிலர் சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? தனது ஆத்ம தத்துவத்தை தொடர்ந்து சிந்தனை பண்ணிக் கொண்டிருப்பதே பக்தி என்று சொல்கிறார்கள். ஸ்வாத்ம தத்துவ அனுசந்தானம் பக்தி ரிதி. வேறே சில பேர் சொல்கிறார்கள் என்பதால் அது ஆச்சாரியாளின் அபிப்பிராயம் அல்ல என்று தெரிகிறது. தன்னுடைய அபிப்பிராயத்தை தான் முன் ஸ்லோகத்தில் ஸ்வரூபானுசந்தானம் என்றார். இப்போது இன்னொரு அபிப்பிராயம் இருப்பதையும் சொல்லாமல் இருக்கக்கூடாது என்ற சத்தியமான மனப்பான்மையினால் ஸ்வஸ்வரூபம் இல்லை, ஸ்வாத்ம தத்துவம் என்று ஒரு கருத்து இருப்பதையும் தெரிவிக்கிறார். என்ன வித்தியாசம் என்றால், இவ்வளவு நேரம் உயிர், அன்பு, ஈரம் என்றெல்லாம் சொல்லி வந்ததற்கு மாறாக ஆத்மாவை வெறும் தத்துவமாக, அப்டிராக்ட் பிரின்சிபலாகவே வைத்து அதை பற்றியே விடாமல் சிந்தனையை ஈடுபடுத்துவதான அனுசந்தானம்தான் பக்தி என்று அந்த மாற்று அபிப்பிராயக்காரர்கள் சொல்கிறார்கள். லட்சியமான ஆத்மாவை அன்பு செலுத்தக்கூடிய உயிரென்று வைக்காமல் அதற்காக சாதனை செய்கிறவனையும், அன்பினாலேயே தன் உயிரை அந்த பேருயிரில் கரைகிறவனாகச் சொல்லாமல் தத்துவ ரீதியாகவே இடைவிடாமல் ஈடுபட்டு சிந்திக்கிறதையே அந்த அபிப்பிராயக்காரர்கள் சொல்கிறார்கள். உயிரோடு உறவு கொண்டாடும் அன்பை சொல்லாதவர்கள் பின்னே எப்படி இந்த தத்துவானுசந்தானத்திற்கு பக்தி என்று பெயர் கொடுத்திருக்கிறார்கள் என்றால், பக்தி என்பது ஒருமுகமாக ஒரு விஷயத்திலேயே ஈடுபட்டு கொண்டிருப்பதுதான் என்று மாத்திரம் அவர்கள் குறுக்கி அர்த்தம் பண்ணிக்கொண்டு அப்படி வைத்திருக்கிறார்கள். ரூபம் என்றால் தன்மை, தத் துவம் என்றாலும் தன்மைதான். இன்னும் சொல்லப்போனால் தத் துவம் என்கிறதுதான் நேராக தன்மையை சொல்வது. ஆனாலும் கூட ஸ்வரூப அனுசந்தானம் என்னும்போது இந்த சிற்றுயிர் தன்னுடையதேயான மூல உயிரின் தன்மையில் உள்ளுக்குள் ஊறி ஊறி கரைவதாக தெரிந்த மாதிரி ஸ்வாத்ம தத்துவ அனுசந்தானம் என்பதில் இல்லை. இது என்னவோ ஒரு எட்டாத தத்துவத்தை வெளியிலே இருந்து கொண்டு அனுபவிக்கிற மாதிரிதான் இருக்கிறது. எப்படியானாலும் ஆச்சாரியாளின் ஓட்டு இதற்கில்லையாகையால் இதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். வெறுமே ஒருமுகமான ஈடுபாட்டை மட்டும் நாம் பக்தி என்று எடுத்துக்கொள்ளாமல் உயிரோடு சேர்ந்த அன்பையே அப்படி நினைத்து பண்ணுவோம். அத்வைதிகளுக்குள்ளேயே இருக்கிற இன்னொரு அபிப்பிராயத்தை சொல்லாமல் இருக்கக்கூடாது என்ற நியாயத்திற்காகவே இதையும் எடுத்துக்காட்டி இருக்கிறார். நிஜத்தை சொல்லணுமானால் அந்த மாற்று அபிப்பிராயம்தான் அதிகம் பிரச்சாரமாகி விட்டது. ஆச்சாரிய பக்தர்கள் சிஷ்யர்களிலேயே ரொம்ப பேருக்கு அப்படித்தான் அபிப்பிராயம். நானே இப்போது நம்முடைய ஞான மார்க்கத்திலே இதென்ன பக்தியை கொண்டு வந்து விட்டிருக்கிறார் என்று கேள்வியை போட்டுவிட்டுத்தானே இத்தனை எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டியிருந்திருக்கிறது. அன்போடு உறவு கொண்டாடும் ரீதியில் ஆத்ம சிந்தனை பண்ணுவது, ஆனாலும் உறவே எப்பவும் நீடிக்கணும் என்று துவைத்தத்திற்காக பண்ணாமல் அத்வைத்தமாக கரைந்து போவதற்கு வழியாகவே பண்ணுவதுதான் பக்தி என்பதே இத்தனை எக்ஸ்பிளனேஷனுக்கும் சுருக்கம். நிர்குணத்திடம் எப்படி பக்தி என்பது இப்போது புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அது எப்படி கரியசி சாமக்ரி என்றும் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இத்துடன் ஆத்மா உயிர்மயமானது தத்துவ பொருள் மட்டுமன்று,
நிறைவு பெறுகிறது. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகா பெரியவா சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर.